அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம் நாட்டின் பெயர் என்ன என்று கேட்டால் சட்டென்று எல்லோரும் இந்தியா என்று சொல்லிவிடுவோம். ஆனால் இப்போது இருக்கிற ஒன்றிய அரசு இந்தியா என்று சொல்லாதீர்கள், பாரதம் என்று சொல்லுங்கள் என நமக்கு புதிதாக கற்பிக்கிறது. எப்போது இருந்து இந்த பாரதம் வருகிறது? இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயே அது இருக்கிறது. இந்தியா, தட் இஸ் பாரத் என்று இருக்கிறது. ஆனாலும் அதை பாரதம் என்று தான் சொல்ல வேண்டும் என்று திரும்ப திரும்ப இப்போது வலியுறுத்தப்படுகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைவர் மோகன் பகவத் பேசுகிற போது இனி எல்லா இடங்களிலும் பாரதம் என்கிற சொல்லையே பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். சரியாக சொன்னால் ஜூலை 23 தான் இந்த பாரதம் என்பதை ஒன்றிய அரசு வலியுறுத்துகிறது. தில்லியில் நடைபெற்ற உலக அளவில் பல தலைவர்களும் கலந்து கொண்ட அந்த 2G உச்சி மாநாட்டுக்கு கீழே அழைப்பிதழில் அழைக்கிறவர் யாராக இருந்தார்? பிரசிடென்ட் ஆஃப் பாரத் என்று இருந்தது. இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. நீங்கள் இத்தனை காலம் இந்தியா என்று தான் சொல்லியிருக்கிறோம். ஏன் இப்படி இந்தியாவை விட்டுவிட்டு பாரத் என்கிற இடத்துக்கு வருகிறார்கள் என்றால் அதற்கு அந்த இந்தியா கூட்டணி தான் பெரும் காரணமாக இருக்கக்கூடும் என்பதை நாம் அறிகிறோம். ஆனால் அது உடனடி காரணம், ஆழமான அழுத்தமான காரணம் என்ன என்றால், இந்தியா என்பது நிலப்பரப்பை குறிக்கிற பெயர். சிந்து நதிக்கு தெற்கே இருக்கிற நிலம் சிந்தியா என்று அழைக்கப்பட்டு அது காலப்போக்கில் இந்தியா என்று மாறிற்று. அந்த இந்தியா என்கிற பெயருக்கு எந்த மதம் சார்ந்த பின்புலமும் இல்லை, வேறு விதமான காரணங்கள் இல்லை. அது வெறும் நிலப்பரப்பு, அந்த ஓடுகிற நதி, இதை வைத்து வந்த பெயர் இந்தியா. ஆனால் பாரத் என்பது அப்படி அல்ல. பாரத் என்பதற்கு பின்னால் ஒரு பெரிய புராண கதைகள், காரணங்கள் எல்லாம் இருக்கின்றன, சொல்லப்படுகின்றன. இது பற்றி இந்தியாவா பாரதமா என்கிற தலைப்பில் பிரகாஷ் என்னும் ஒருவர் மிக நல்ல கட்டுரை ஒன்றை பெரியார் முழக்கம் இதழில் எழுதியிருக்கிறார். அதில் அவர் வைத்திருக்கிற 2-3 வாதங்கள் மிகச் சரியானவை. அவர் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற பாரத் என்கிற சொல்லைத்தானே கூறுகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அது வெறும் பாரத் என்று அல்ல, இந்தியா தட் இஸ் பாரத் என்று இருக்கிறது. சரி, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் பகுதி ஆர்டிகிள் 1, அதில் இருக்கிற இந்தியா அல்லது பாரத்தில் பாரத்தை எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் அதே அரசமைப்பு சட்டத்தின் முதல் பகுதி எப்படி முடிகிறது? இந்தியா தட் இஸ் பாரத் ஷெல் பி த யூனியன் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் என்று வருகிறது. ஷெல் பி த சென்டர் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் என்று வரவில்லை. அதுதான் அங்கே இருக்கிற தில்லியில் இருக்கிற அரசு தான் மத்திய அரசு என்று அரசமைப்பு சட்டமே சொல்லவில்லை. இட் இஸ் யூனியன் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ். யூனியன் என்றால் ஒன்றியம்தான். இரண்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு என்ன? சென்டர் என்றால் அதுதான் மையம், அதுதான் எல்லாவற்றையும் நடத்துகிறதுன்னு பொருள். ஒன்றியம் என்றால் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிறது என்பதாக அதற்கு பொருள். இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதற்கு மையமாக இருப்பது வேறு, எல்லா மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கிற பணியை செய்வது வேறு. இரண்டுக்குமான அடிப்படை அரசியல் வேறுபாடு என்ன? மையம் என்பது சர்வாதிகாரத்தை குறிக்கும், ஒன்றியம் என்பது ஜனநாயகத்தின் வெளிப்பாடாக இருக்கும். எனவே ஒன்றியம் என்று சொன்னால் அது ஜனநாயகத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. இவர்களை பொறுத்தளவு ஜனநாயகத்தன்மை இருக்கக்கூடாது என்பதுதான் அடிப்படை நோக்கம். ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்ததாக, ஒரு குறிப்பிட்ட மதத்தை தழுவியதாக நம்முடைய நாட்டின் பெயரும் இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். எனவே இந்தியா என்று சொன்னால் அது இங்கே இருக்கிற எல்லா மக்களையும் குறிக்கும். இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் எல்லோரும் இந்தியர்கள். ஆனால் இந்துக்கள் மட்டுமே இந்தியர்கள் என்கிற விளக்கத்தை சொல்ல விரும்புகிற இவர்கள் அந்த சிந்து என்கிற நதியினுடைய பெயரை வைத்து வந்த இந்தியாவை விட பாரத், பரத முனிவர் என்று ஒருவர் இருந்தார் என்கிற ஒரு புராண கதையின் அடிப்படையில் சொல்லப்படுகிற பாரத் என்கிற பெயரை முன்மொழிகிறார்கள். இந்தியாவாக இருந்தால் இருக்கிற வரையில் இது ஜனநாயக நாடாக இருக்கும். அது பாரத் என்று அழைக்கப்பட்டால் மெல்ல மெல்ல அது ஒரு மதம் சார்ந்த, ஒரு மதத்தினருக்கு மட்டுமான நாடாக மாறிவிடும். எனவே எப்போதும் நாம் சொல்ல வேண்டிய பெயர் இந்தியா என்பதுதான். இந்தியா என்பதுதான் பொதுத்தன்மை உடையது. இந்தியா என்பதுதான் எல்லா மொழியினர் மதத்தினருக்கும் பொதுவானது. இந்தியா என்பது நிலப்பரப்பின் அடிப்படையில் வைக்கப்பட்ட பெயரை கொண்டது. ஆகையினால் இந்தியா என்பதும் ஒன்றியம் என்பதுமே சரியான சொல்லாடல்கள்.